நம்முடைய ஆண்டவரும் அருமை ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எதுவுமே சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த நாள் கர்த்தருடைய நாள், இதில் மகிழ்ந்து களி கூற கடவுன் பைபிள் சொல்லுது. நம்ம அந்த சனிக்கிழமை வரும்போது நமக்கு என்ன தோணும்? நாளைக்கு என் பரிசுத்த ஓய்வு நாளை நீ பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. முதல்ல நினைக்கணும். சனிக்கிழமை வரும்போது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை என் தேவனுடைய சமூகத்தில் நான் காணப்படணும், என் தேவனிடத்தில் வரணும், அவர் எனக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா அந்த நாளை பார்த்தீங்கன்னா அவர் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துவாராம். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குரிய ஆசீர்வாதத்தை இந்த நாளில் கர்த்தர் வச்சுருப்பார். நம்ம ஏதோ வந்து போகிற நினைக்கல, இன்றைக்கி வருகிற நம்மை கர்த்தர் ஆசீர்வாதத்தை அனுப்புவார். அவர் பொய் சொல்ல அல்ல, உண்மையுள்ள தேவன். அவர் வரும்போது நம்மை ஆசீர்வதித்து அதோடு கூட பரிசுத்தப்படுத்துவார் சொல்லப்பட்டிருக்கு. ஓய்வுனால நமக்கு 2 ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துருக்காரு. ஒன்று ஆசீர்வாதம், 2வது பரிசுத்தம். அல்லேலூயா. அவர் சொன்னால் செய்வார். அதனால் இன்றைக்கி வந்திருக்கிற நாம் எதையோ ஒன்றை பெற்றுக்கொள்ள போகிறோம். இப்போ நம்ம இங்கே செய்கிறோம் பார்த்தீங்களா, ஜெபம், ஆராதனை, தெய்வ வார்த்தை, இதெல்லாம் பரலோகத்தின் நிழல். புரிதலைங்களா? பரலோகத்தின் நிழலாக இருக்கிறது. சரிங்களா? அப்போ இங்கே ட்ரெயின் ஆகிற நம்ம அங்கே ஒரு நாளில் இன்றைக்கி நிழலாக இங்கே செய்கிறோம், ஒரு நாள் நிச்சயத்தில் அங்கே போய் செய்வோம். நிச்சயமாகவே ராஜாவை நம்ம கண்கள் காணும். பார்ப்போமா இல்லைங்களா? எத்தனை பேருக்கு ஆசை ஏசப்பா பார்க்கணுன்னு? அல்லேலூயா. இந்த 5ஆம் மாதம் 31ஆம் தேதி, இந்த மாதம் கடைசிக்கு வந்திருக்கிறோம். எத்தனை பேர் நம்ம பார்த்தவங்க இன்றைக்கி இல்லை. ஆனால் தேவன் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து நம்மளை நடத்துகிறார்ல. அப்போ அதுக்கு அவர் நன்றி சொல்லலாம். ஆமென் இல்லைங்களா? இந்த 5 மாதங்களும் நம்மை காத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது வரைக்கும் காத்தவர் இனிமேலும் காப்பார். அவர்கிட்ட வந்தால் நமக்கு பாதுகாப்பு. எப்படி கோழி தன் குஞ்சுகளை காத்துக்கொள்ளும் வண்ணமாக நம்மை காத்துக்கொள்வார். பிசாசு நம்மளை பார்த்து தூரம் போயிடுவான். ஏன்னா பக்கத்தில் யார் இருக்கிறது? ஏசப்பா இருக்கிறாரு. அதனால் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை காத்து வச்சிருக்காரு. சரி, இன்றைக்கி நம்ம பார்க்குற தேவனுடைய வார்த்தையின் தலைப்பு மேலான நாமம். வானத்திலும் இந்த பூமியிலும் மேலான நாமமா? அவர் நாமம் என்ன? வசனம் பழைய ஏற்பாடு சொல்லப்பட்டிருக்கு நீதிமொழிகளில். அவருடைய நாமம் என்ன? அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? அதை நீ அறியாயோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, சொல்லியிருக்கா பைபிளில்? நீதிமொழிகள் 30 சொல்லப்பட்டிருக்கு அவருடைய நாமம் என்ன, அவர் குமாரனுடைய நாமம் என்ன. எப்பயுமே நம்ம ஏசப்பாவுடைய பேருக்குரிய அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏசுன்னு பேர் வைக்க சொன்னது யாருங்க பேர் வைக்க சொன்னது? மேலான நாமம் இருக்குல்ல, மேலான நாமம் என்ன நாமம்? ஏசுவின் நாமம். அப்போ இந்த பேரை வைக்க சொன்னது யாருன்னா, காப்ரியேல் தூதன் யார்கிட்ட சொன்னார்? மரியாளுக்கிட்ட சொல்லி, நீ கன்னிகையாக இருக்க, கர்ப்பவதியாகி ஒரு குழந்தை பெறுவ, அவருக்கு என்ன பேர் வைக்கணும்? ஏசு என்று பேரிடுவாயாக. அப்போ ஏசுன்னு பேர் வைக்கிறதுக்கு காப்ரியேல் சொன்னாலும் சொல்லி அனுப்புனது யார்? தேவன். அப்போ ஏசு என்ற பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? தமிழில் ஏசு, எபிரேய பாஷையில் யெஷுவான்ற அர்த்தம். யான்னா யாவே, ஷுவா அப்படின்னா ரட்சிப்பு. அப்போ பிதாவின் ரட்சிப்பு தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சொல்கிறார், என் பிதாவின் நாமத்தை கொண்டு நான் வந்திருக்கிறேன். யான்னா பிதாவின் நாமம். அப்போ பிதாவின் நாமம் என்ன? நீதிமொழிகளில் சொல்லப்பட்டது போல பிதாவின் நாமம் யாவே, குமாரனுடைய நாமம் யெஷுவா. அப்போ இயேசு என்ற ஒரு நாமத்துக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. இங்கே இயேசு நீங்கள் ஆராதிக்கும் போது இந்த தெருவில், அந்த தெருவில், அந்த தெருவில், அந்த தெருவில் இந்த சத்தம் கேட்ட உடனே எத்தனை பிசாசு ஓடுக்குன்னு தெரியுமா? நமக்கு தான் என்ன இல்லை, தெய்வ பயம் இல்லை. ஆனால் பிசாசுக்கு இயேசுவின் நாமம் சொன்னோன்னே பயந்து ஓடிடும். அவரை பார்த்த உடனே ஓடி காலில் விழுந்துடும். அப்படி வல்ல பெரும் நாமம் அவருடைய நாமம். அல்லேலூயா. வசனத்தை வாசிப்போமா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தில், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக. இப்போ எதுக்கு யாருக்கு மகிமையாக? பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று, இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண. இந்த நாக்கு இருக்குல்ல, நம்ம நாக்கு அறிக்கை பண்ணுமா? நம்ம சொல்கிறோம்ல, ஏசப்பா தான் கர்த்தர், இயேசுவே தேவன்.
ஆமென் இல்லைங்களா? கர்த்தர் என்றும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இப்ப யாருன்னா, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கு மேலான நாமத்தை கொடுத்தாராம். என்ன நாமமா? மேலான நாமம். த நேம் அபவ் ஆல் தி நேம்ஸ். இந்த உலகத்தில் எத்தனையோ நாமங்கள் இருக்குது. எத்தனை நாமன்னா நீங்கள் நாமம் நினச்சிக்க போகிறீங்க. பேர். இந்த பேரை வைக்க சொன்னது அவர் தான். சரி, இந்த மேலான நாமத்தை அவர் பெற்றுக்கொள்ள என்ன செஞ்சார்? அப்போ எனக்கு ஏசப்பாக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு கிடைக்காதா அப்படின்னா கிடைக்கும். ஏசப்பா என்ன செஞ்சு அந்த நாமத்தை பெற்றுக்கொண்டார்னா, அதாவது சிலுவையின் முடிவு பரியந்தம் அவர் தம்மை தாழ்த்தினாராம். ஆமாண்ணா இல்லைங்களா? இதுக்கு மேலே இருக்கும். ஏன் திரும்ப அவருக்கு மேலான நாமத்தை கொடுத்தாரு? அவர் தம்மை தாழ்த்தினார். வசனம் சொல்லுது, தாழ்மை இல்லவருக்கோ அவர் கிருபை அளிக்கிறாராம். அப்போ எவ்வளோ பெரிய உயர்வை ஏசப்பா காண்பதற்கு காரணம் ஒன்றே ஒன்று, தாழ்மை. நம்ம தேவ சமூகத்தில் வரும்போது நம்ம தாழ்த்தணும். மேட்டிமை சிந்தையாயிராத. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறீங்களா? நம்மை தாழ்த்தணும். என்ன பண்ணோம்? கர்த்தர் இடத்துல நம்மை தாழ்த்தணும். இங்கே பாருங்க, நம்மளாம் ஒன்றுமே இல்லைங்க. இன்றைக்கி நம்ம மூச்சு விடுறது அவர் மூச்சு தான். நம்ம மண்ணுன்னு இப்போ இன்றைக்கும் நான் மண்ணுன்னு நினச்சேன்னா நமக்குள்ளே பெருமை வராது. புரியுது இல்லைங்களா? இந்த மண்ணையும் கர்த்தர் மனுஷன் ஆக்கியிருக்காருன்னா அவர் நம்ம நாசியில் சுவாசத்தை ஊதணும். இன்றைக்கி நம்ம மூச்சு விடுறது கூட தேவனுடைய கிருபை. சரி, இப்போ இந்த தாழ்மையினால் மாத்திரம்தான் என்ன கிடைச்சிது? இந்த ப்ரைஸ்க்கா அது வரல. சரி, ரைட். இப்போ இந்த தாழ்மையினால் மாத்திரம்தான் உயர்வு கிடைக்கும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பாருங்கள், ஏசப்பா எவ்வளோ தாழ்த்தினார்னா, அதாவது சிலுவையின் முடிவு பரியந்தமாக அவர் மறிக்கிற வரைக்கும் தம்மை தாழ்த்தினார் இருக்கு. எப்போ? கடைசி சுற்ற தன் சிந்தி எல்லாத்தையும் பிதாவாகிய தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்தவர்களாகிய நம்மை முற்றுமாக தாழ்த்தணும். நம்ம பெருமையாக இருந்தோன்னா கர்த்தர் எதிர்த்து நிற்பார், தாழ்மையில் எனக்கு கிருபை அளிப்பார். சரி, இப்போ இவர் நாமம் யெஷுவான்றதுல நிறைய தூதர்களுக்கு ஆர்க்கேஞ்சல் இருக்காங்களே, பிரதான தூதர்கள் இருக்கிறாங்களே, தூதர்களில் பல விதம் இருக்குது. காப்ரியேல், மிகாயேல், ராஃபியேல், அப்புறம் வேற என்ன இருக்குது? பிசாசுக்கு ஹெலேல், அப்படி நிறைய நாமங்கள் வச்சுருக்காங்க பேர். ஆனால் இவருடைய நாமம் பார்த்தீங்கன்னா இயேசு. என்ன? இயேசு, யாவேவின் ரட்சிப்பு. அந்த தேவன் மாம்சத்தில் இந்த பூமிக்கு வந்தார். தேவன் எப்படி இருந்தார் இந்த பூமிக்கு? ஏன் தெரியுமா வந்தார்? இந்த 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 சதையில் ஒரு பின் வச்சு குத்துனா வலிக்குமா உங்களுக்கு? சில பேர்லாம் ஹாஸ்பிட்டலில் ஊசி போடும்போது ஊரையே ரெண்டாக்கிடுவாங்க. ஆமாம் இல்லைங்களா? இன்ஜெக்ஷன் போடும்போது என்ன பண்ணுவாங்க? அது சின்ன வயசில் கத்துறாலும் பரல. சில பேர் இப்போ ஒரு 18, 19, 20 வயசுலாம் கத்துறவங்களும் இருக்கிறாங்க, கத்துவாங்க. அப்போ நமக்கு குத்துனா வலிக்குல்ல, அதே அந்த வலியை உணர்வதற்காக தான் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். நமக்கு திட்டினா வலிக்கிற மாதிரி அவருக்கு வலிக்கும், கொட்டினா வலிக்கிற மாதிரி அவருக்கு வலிக்கும். நம்மை போல் ஒரு பாடில் மனுஷன் இந்த பூமிக்கு வந்தார். அதனால் நம்ம படுற கஷ்டம் அவருக்கு தெரியாது நினைக்காதீங்க. கண்டிப்பாகவே நீங்கள் படுற மனசு கஷ்டப்பட்டாலும் தெரியும், ஜுரம் பலவீனப்பட்டாலும் தெரியும், என்ன வந்தாலும் அவருக்கு தெரியும். சரி, இப்போ இவருடைய பேர் பார்த்திங்கன்னா இயேசு. அந்த இயேசு பேருக்கு எவ்வளோ ஒரு வல்லமை தெரியுங்களா? இயேசு அப்படின்னு சொன்னேன்னே எல்லாம் நடுங்கும். அவ்வளோ பெரிய நாமத்தை தேவன் அவருக்கு கொடுத்துருக்கிறார். இதுக்கு காரணம் ஒன்று, தாழ்மை. நம்ம என்ன கற்றுக்குறோமோ இல்லையோ, தேவ சமூகத்தில் தாழ்மையை கற்றுக்கணும். நீங்கள் தாழ்த்தி பாருங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். 2 பேர் ஜெபிக்க போனாங்க, தாழ்மையிலான ஜெபம் தான் கர்த்தர் கேட்டார். ஆமாம் இல்லைங்களா? தேவன் அக்செப்ட் பண்ணுறது நொறுங்குண்ட ஆவிகளை தான். நீங்கள் தாழ்த்தி பாருங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நம்ம உயர்த்துறதுங்களே, நம்ம உயர்த்துறவர் தேவன். அல்லேலூயா. பதவி இருந்தாலும் சரி, ஆஸ்தி இருந்தாலும் சரி, எதுலேயோ நம்மளை உயர்த்துறது யார் தான்? ஐஸ்வர்யம் கனமும் யாரால் தான் வருது? தாவீது, பக்தனாகி தாவீது சொல்கிறாரு, ஆடு பின்னாடி சுற்றிட்டு இருந்த எண்ணெய் அரசனாக்கி அரண்மனையில் உட்கார வச்சு சமஸ்த இஸ்ரேலுக்கு முன்னாக நடக்க செஞ்சது நீங்கள் ஆண்டவரை.
அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்கிறாரு ஐஸ்வர்யம் கனமும் அவரால் மட்டும்தான் வரும், வேறு யாரும் கொடுக்க முடியாது. அவர் கொடுக்குற பொருள் நிலையானது. ஒரு நாள் ரெண்டு நாள் தாவீது மரிக்கிற வரைக்கும் அவன் ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் உடையவனாய் மரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தானே மரித்தார். அப்போ தேவன் கொடுப்பது பிசாசு எடுக்க முடியாது. தேவன் நமக்கு கொடுப்பதை பிசாசு தடுக்கவும் முடியாது. சரி, இப்போ எபிரேயர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தில் இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரத்துக் கொண்டாரோ. இப்போ இங்கே சொல்லப்படுங்க ஸ்பெஷல் இங்கிலீஷ் என்ன போட்டிருக்கு? விசேஷித்த நாமத்துக்கு என்ன போட்டிருக்காங்க? மோர் எக்ஸலண்ட் நேமா என்ன போட்டிருக்கு? மோர் எக்ஸலண்ட். நானே திரும்ப பார்த்து சொல்லிடுறேங்க. மோர் எக்ஸலண்ட் நேமா. அப்போ விசேஷித்த நாமத்தை அவர் பெற்றுக்கொண்டாராம். அந்த பேர் என்னது? ஏங்க, உன் பிரச்சனையில் நீ 1000 வார்த்தை சொல்லிவிட்டு ஜெபம் பண்ண தேவையில்ல. இயேசுவே 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 இயேசுவேன்னு சொல்லிப்பார். 1000 இயேசுவை போடு, உன் பிரச்சனை காணாமல் போகும். இல்லைன்னா என்ன கேளு. ஜெபிக்க தெரியாதவங்க நான் ஒன்று சொல்லிடுவேன். தேவனை அறியாத ஜனங்கிட்ட போய் சொல்லுவேன், உன் வாயில் உனக்கு ஜபான்றது தேவனோட கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது, பேசுகிறது. ஒரு வேளை உனக்கு தெரியலன்னா உன் கஷ்டம், சில பேருக்கு தேவனை அறியாதவங்களுக்கு ஜெபிக்க தெரியாது. ஆனால் தேவனை அறிந்தவர்களுக்கு சில கஷ்டத்தில் வாயை திறக்க முடியாது, ஜபமே பண்ண முடியல அப்படின்னா பிசாசு வாயை கட்டுறன்னு அர்த்தம். சில பேர் வாக்கில் ஜபம் பண்ண முடியாத நம்ம நல்லவங்க தான், பிசாசு நம்ம வாயை கட்டுவான். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இயேசுவே 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 இறங்குங்க, இயேசுவே எனக்கு இறங்க. அந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்யலைன்னா என்னை கேளுங்க. ஏன்னா த மோர் எக்ஸலண்ட் நேம். அல்லேலூயா. வல்லமை உள்ள நாமம். அவர் பேருக்கு அவ்வளோ ஒரு அதிகாரம் இருக்குது. யாவே என்ற பேர் தான் என்னது? சுருக்கி யெஷுவா. யாவே என்னன்னா ரட்சகர் தான். யாட் ஹே வாவுகேன்னா அவர் கைகளை நோக்கிப்பார், ஆணிகளை நோக்கிப்பார். ஆக மொத்தத்தில் உன் ஆபத்தில் அவரை நோக்கிப்பார். நீ அவரை நோக்கி பார்க்கும்போது உனக்கு ரட்சிப்பு கிடைக்கும். ஆமாம் இல்லைங்களா? அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தன, வெட்கப்பட்டு போகலை. அப்போ நம்ம அவரை நோக்கி பார்க்கணும். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, தூதர்களிலும் இவர் பெரியவரா, இவர் தேவதூர்களை பார்க்கலும் எவ்வளவு விசேஷித்த. எங்க மைக்கேல் இருக்குல்ல, மிகாயல்னு சொல்லிட்டு. மைக்கேல் என்னன்றீங்களா அர்த்தம்? தேவனுடைய சாயலாம். மைக்கேல் அப்படின்னா மிகாயல். காப்ரியல்னா மெசஞ்சரா. சரி. ராஃபியல்னா த ஹீலர், த டாக்டர். சரிங்களா? அப்படி என்னதான் இவங்களுக்கு பேர் இருந்தாலும் எல்லா நாமத்திலும் மேலான நாமம், த ஸ்பெஷல் நேம் இயேசு. இயேசு என்கிற பேருக்கு அவ்வளோ ஒரு வல்லமை உண்டு. அது சொல்லுங்க, நேம் அபவ் ஆல் த நேம்ஸ். எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடையவர். அப்படி இப்போ வாசிங்க பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர். பாருங்க, இயேசுவின் நாமத்தில், அவர் நாமத்தில் யார் கால் முட்டி போடுமா? வானோர் பூதலத்தோர். சரி, வானத்தில் யார் இருக்கிறாங்க? யாருங்க வானத்தில் யார் இருக்கிறாங்க? ஏசப்பா பிறந்தார்ல, பிறந்தப்ப அந்த 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 முன்னணியில் துணியை சுற்றி வச்சாங்களே, அப்போ பரமசேனியின் திரள் என்ன பண்ணிச்சான்? அவரை வர்ஷிப் பண்ணிச்சான். அப்போ அவங்க எல்லாமே யாரும் துதிப்பாங்களாம். நான் உங்களுக்கு பின்பதாக விளக்கம் காமிக்கிறேன், எக்ஸ்பிளனேஷனாக. வானத்தில் உள்ள எல்லா தூதர்களும் அவரை வணங்குவாங்க. வானோர் பூதலத்தோர். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே நம்ம தேவன் இன்னைக்கு காலையில் எதுக்கு வந்திருக்கிறோம்? நல்லா ஒன்று பாருங்கள். எலியா கருத்தா ஜெபிச்சாராம். எலியா என்ன ஜெபிச்சாரு? எலியா அந்த நேரத்தில் என்ன தேவைப்பட்டுச்சோ அதுக்காக தான் ஜெபித்தார். ஆமாம் தானே? எலியா கருத்தாக ஜெபித்தாராம். அப்போ நம்ம இன்றைக்கி கருத்தாக துதிக்க வந்திருக்கிறோம். உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குது? நல்லா பாருங்கள்.
துதியின் மேன்மை. நீ துதிக்கும்போது நீ துதிக்கிறது மட்டும்தான் உன் வேலை, சுவரை இடிக்கிறது அவர் வேலை. அல்லேலூயா. உன்னை துதிக்க விடாதபடிக்கு, உன் சுவர் இடிக்கப்படாதபடிக்கு, உன்னுடைய பிரச்சனையை நீக்காதபடிக்கு, சுவர்னா நீங்கள் சுவர் எரிக்க சுவர் அதை நினச்சிக்க போகிறீங்க. உன் வாழ்க்கையில் பிசாசு வச்சிருக்கிற தடுப்பை, நீ பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளாமல் வைத்திருக்கிற தடுப்பை நான் எப்படி உடைக்கிறது? நீ சம்மட்டியும் வேணாம், சம்மட்டியும் வேணாம், ஜேசிபி வேணாம், பொக்லிங்கும் வேணாம். அப்படியே வார்த்தை அக்கினியாயும் கண்மலையை உடைக்கிற சம்மட்டியாயும் இருக்கான். நம்ம துதிக்கும் போது நமக்கு பிசாசு தடுக்கிற எல்லா தடுப்புகளும் அவர் உடைப்பார். அப்போ நம்ம இங்கே ஏன் திரும்ப உங்களை துதின்னு சொல்கிறது? உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை தடுத்திருக்கிற பிசாசின் வல்லமைகளை உடைப்பதற்காக. அப்போ நீ துதிச்சேன்னா ஒன்றும் இல்லை, இயேசுவே இயேசுவே அந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லி நீ துதிக்கும் பொழுது உனக்கு முன்பதாக இருக்கிற எரிகோ போன்ற மதில்கள் அது உடைக்கப்படும். அல்லேலூயா. அதனால தான் வானோர் பூதலத்தோர். அப்புறம் யாருங்க பூமி கீழே இருக்கிறது? யார் இருக்கிறாங்க பூமியின் கீழே? பூமி கீழே யார் இருக்கிறது? வசனம் என்றைக்கும் பொய் சொல்லாது. பூமியின் கீழே ஏசப்பா மறுத்து பூமியின் ஆழத்தில் போனார்ல, அப்போ போனப்போ என்ன பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எல்லாம் சாஷ்டாங்கமாக விழுந்து நரகத்தில் இருக்கிறவன், கீழ் பாதத்தில் இருக்கிறவன், நரகம் இல்லை கீழ் பாதாளம் இருக்கிறவன். என்ன கமெண்ட்டில் ஒருத்தர் கேட்டார், நான் அந்த பாதாளத்தை குறித்து போட்டப்போ எங்கே இருக்குது கீழே மேலே நீங்கள் சொல்கிறீங்களே கீழ் பாதாளம் மேல் பாதாளம் இருக்கா, ரெஃபரன்ஸ் காமிங்க அப்படின்னாரு. நம்ம ஒவ்வொன்றா ரெஃபரன்ஸ் சொல்லணுன்னா டைம் பத்தாதுல்ல. ஆமாம் தானே? இருக்கா கீழ் பாதாளம் மேல் பாதாளம்? மேல் பாதாளத்தில் ஆபிரகாம் இருந்தார், கீழ் பாதத்தில் மேல் பாதத்தில் ஆபிரகாமும் ஐஸ்வர்யன் தரித்திரன் லாசர் இருந்தார், கீழ் பாதாளத்தில் யார் இருந்ததான்? அது எப்படி நம்மனா எல்லாத்தையும் எழுதி நம்ம கையில் கொடுத்துருக்காரு, நம்ம தான் ஆராயணும். அப்படியே பார்த்தாலும் கிடைக்காது. இந்த ஐஸ்வர்யான் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். புரியுதா இல்லைங்களா? அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்குறான்னா கண்ணை மேலே தூக்கி பார்க்குறான். அப்போ இவன் எங்கே இருக்கிறான்? நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அவள் தான் இன்ட்டு அவ்வளோதான். அப்போ கீழேருந்து மேலே நோக்கி பார்க்குறான்னா அவங்க எங்கே இருக்கிறாங்க? ஏன் தெரியுமா பார்க்குற மாதிரி வச்சு சொன்னார்? ரெண்டு பேர் பார்க்குற மாதிரி. ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் கர்த்தருடைய பந்தியில் அமர்ந்திருக்கிறாகவும் உங்களை புறம்பே தள்ளப்பட்டுள்ளாகவும் காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பு உண்டாகுமா? ஐயோயோ, தரித்திரம் என் வாசல் இருந்தான், ஏதோ கொஞ்சம் வசனம் தெரியும், விசுவாசம் இருந்துச்சு அவனுக்கு. நமக்கு வசனம் தெரியும், வசனத்துபடியாக வாழல, அவன் அங்கே போய் சுகமாக இருக்கிறான், இங்கே நான் இருந்து அவஸ்தைப்பட்டேன்னு அழுகையும் பற்கடிப்புமா. ஐயோ அப்படின்னு அவன் பெற்றுக்கொண்டானே நான் பெற்றுக்கொள்ளியே அப்படி என்ற பனிஷ்மெண்ட். சரிங்களா? அப்போ மேலே இருக்குது கீழே இருக்குது. ஏசப்பா வந்த பிறகு என்ன ஆயிடுச்சான்? அவர் கல்லறை ஓப்பன் ஆச்சு, அவன் தூக்கின்னு போயிட்டார் மேலே, சிறைப்பட்டவர்களை சிறையாக கொண்டு போனார். அப்போ பூமியின் கீழே இருக்கிற எல்லாருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பதாக முடங்கும். இன்றைக்கி நம்ம முட்டி போடுறோமா இல்லைங்களா? எங்கள் அறியாததுக்கு 1 கிலோமீட்டர்லாம் முட்டி போட்டே போகிறாங்க. அறிந்தவரை வணங்குவதற்கும் அவருக்கு முன்பதாக முழங்கால் படியிடுவதற்கும் எவ்வளவு அதிகமானது. எத்தனை பேர் முட்டி போட்டு விட்டு ஜெபம் பண்ணுறீங்க? நீங்கள் ஏசப்பா முன்னாடி முட்டி போட்டிங்கன்னா யார் முன்னாடி போய் கை கட்ட தேவையில்லை. புரிதலுங்களா? நீங்கள் முட்டி போட்டிங்கன்னா அவருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், மற்றவருக்கு முன்பதாக கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அது நம்ம வீட்டில் நம்ம பெண்களாக இருந்தாலும் சரி, வேலை செய்கிற ஆண்களாக வேலை செய்கிற ஸ்தலத்தில், வியாபாரத்தில், எல்லாத்துலேயும் கர்த்தர் உயர்த்தி தான் வைப்பார். அதற்கு ஒன்று ரகசிய கொடுத்துட்டு சீக்கிரம் கொடுக்கணும். அவர் முன்பதாக முட்டி போடுங்க, கர்த்தர் உயர்த்திட்டே போவார். இப்போ நம்ம கூட வாழ்கிறப்பா இந்த உலகத்தில். இவன் பாரு மேலே போயிட்டே இருக்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான், அடுத்த லெவலுக்கு போகிறான்னா ரகசியம் நான் முட்டி போடுறேன் தேவனிடத்தில். என்னுடைய உயர்வுக்கு காரணம் என்னுடைய முழங்கால்கள். ஏன்னா எனக்கு தெரியும் மேலான நாமத்தை உடையவரை நான் வணங்குறேன், அவர் மேலானவர், என்னையும் மேலாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். நம்மளை உயர்த்தி வைப்பாருங்க. அவர் எப்படி உயர்ந்தவரோ அப்படி நம்மளை உயர்த்தி வைப்பார். என்ன நமக்கு தான் ரகசியம் தெரியல, அவர் இடத்துல பெற்றுக்கொள்ள வேண்டிய வழியை தெரியல.
அவரை ஆராதிக்கிற விதங்கள் தெரியல. நம்ம ஆராதிக்கிறவர் யாருன்னு தெரியுமா? முதல்ல நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க, நம்மை காப்பாற்ற, நம்மை உயர்த்த வல்லவராக. தப்புவிக்கிறது மாத்திரம் இல்லை, உயர்த்துவாருங்க. தானியேலை தப்புவித்தது மாத்திரமல்ல, அடுத்த நிலைக்கு கர்த்தர் கொண்டு போனார். நம்மளை தப்புவிப்பார், உயர்த்துவார். அல்லேலூயா. சரி, இப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் நாமத்தை உயர்த்தல. வெளிப்பாடத்தில் வந்துடலாம், யார் அவரை வணங்கினாங்க, சாஷ்டாங்கமாய் வணங்கினாங்கன்னு. அவரை வணங்கினவங்க நான் பார்த்து டக்குன்னு முடிச்சிடுவாங்க. வெளிப்பாட்டில் விசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் வானத்தில் உள்ள தூதர்கள் வாசிங்க. அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் உள்ளடக்கிய வஸ்துக்கள் யாவும், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து. எப்படி விழுந்தாங்களா? வணக்கமாய் விழுந்து. வணக்கமாய் விழுந்துனா வணக்கமாய் எப்படி விழுவாங்க? வணக்க வச்சு அப்படி சாஷ்டாங்கமாய் படுக்கிறது. அது முட்டிக்கு மேலே, முழங்கால் படிக்கிறதுக்கு மேலே. சரிங்களா? ஆனால் பழைய ஏற்பாடு இதை குறித்து ஆண்டவர் பேசியிருக்காரு. அதையும் வாசிச்சுருங்க. ஏசாயா 45 22 23. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே பாருங்க, பூமிக்கு எல்லை பாருங்க. ஆண்டவர் சொல்ற பூமிக்கு எல்லை இருக்கா? நம்ம இந்தியாவுக்கு ஒரு எல்லை இருக்குல்ல, இருக்கா? இந்தியாவுக்கு எல்லை இருக்கா? இந்தியாவுக்கு எல்லை இல்லையா? பாகிஸ்தான் ஒரு பக்கம், சைனா ஒரு பக்கம். ஆமாம், எல்லை இருக்குது. சரி, இங்கே சொல்ல பூமியின் சமுத்திரத்துக்கு எல்லை இருக்கா? சமுத்திரத்துக்கு எல்லை இருக்கா? ஆனால் சமுத்திரத்தை குறித்து அங்கே ஆண்டு சொல்ல, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள். யாரை பார்க்கணுமா? யாரை நோக்கி பார்க்கணுமா? யாரை பார்க்கணுமா? உன் கஷ்டத்தில், உன் பிரச்சனையில், உன் வியாதியில், உன் வறுமையில், மனுஷங்கிட்ட சொல்ல முடியாத இருக்கிற நேரத்தில் அவரை நோக்கி பாரு. என்னை நோக்கி பாருங்கள். என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. சொல்ல, நானே தேவன், வேறு ஒருவர் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்குமா? ஏசப்பா முன்னாடி நம்ம முழங்கால் முடங்கும். நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, நம்மள முட்டி போட்டு ஜெபிக்கிறோம். யார் கற்றுக் கொடுத்தது? கர்த்தர் கற்றுக் கொடுத்துருக்காரு. நம்முடைய பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்துருக்காரு. பெற்றோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. மற்றவர்கள் நம்ம பார்க்குறோம்ல, ஏன் அவன் முட்டி போட்டு வணங்குறான்? முட்டி போடுறதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இப்போ ஒரு கை தூக்குனா ஒரு சிக்னலு, 2 கை தூக்குனா 2 சிக்னல், வேறு சிக்னலு. இப்போ போலீஸ் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணும்போது அவன் சரண்டர் ஆகிறான் பார்த்தீங்களா? கன் எடுத்து கன் பாயிண்ட் இப்படி வைக்கும்போது என்னடுவான்? 2 கையை மேலே தூக்கி முட்டி போட்டுருவான். நம்ம முட்டி போட்டு 2 கையை மேலே தூக்குறதுக்கு என்னன்னா, நான் உங்களுக்கு என்ன சரண்டர் பண்ணுறேன். புரிதலைங்களா? நான் பாப்பா, நீங்கள் மேலான நாமத்தை உடையவர், என்னை நோக்கி பார்க்க சொன்னீங்க, உங்களை நோக்கி பார்க்க சொன்னீங்க. இந்த வேலையில், என் கஷ்டத்தில், என் பிரச்சனையில் நான் என்னை சரண்டர் பண்ணுறேன். நீங்கள் தான் சூழ்நிலையை மாற்றுகிறவர். அப்போ முட்டி போட்டு 2 கையை தூக்கும்போது நான் சரண்டர். எப்படி போலீஸ்கிட்ட ஒரு திருடன் சரண்டர் ஆகணும், தேவன் இடத்துல நம்ம சரண்டர் ஆகும்போது நமக்குரியதை ஏசப்பா செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சரண்டர் ஆகிருக்கிறீங்க? இன்றைக்கி சரண்டர் ஆகுங்க. அப்பா, நான் ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா நீங்கள் தான், நீங்கள் சொல்லிட்டீங்க, என்னை நோக்கி பாருங்கள், அப்போ ரட்சிக்கப்படுவீங்க. ரட்சிப்பு என்பது நமக்கு ஏதோ நம்ம ஞானஸ்நானம் எடுத்தது மாத்திரம் இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் பிசாசு நம்மளை அழிக்க, கொல்ல, சாகடிக்க பார்ப்பான். ஒவ்வொரு நாளும் நம்ம ரட்சிக்கப்படுறதுக்காக தான் தேவன். என்னை நோக்கி பாரு, உன் பிரச்சனை என்னை நோக்கி பாரு, மனுஷனுடைய நிந்தையில் என்னை நோக்கி பாரு, அவமானங்களை என்னை நோக்கி பாரு. எல்லா நேரத்தையும் என்னை நோக்கி பார்க்கணும். உன் கண் என்னை தான் பார்க்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை காக்க வளர்க்க. வானோர் பூதலத்தோர். அந்த வசனம் ஏசாயா வாசிங்க.
முழங்கால் யாவும் முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும். எனக்கு முன்பாக முடங்கும். நாவு யாவும் நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும். என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டு இருக்கிறேன். என்னை கொண்டே ஆணையிட்டு இருக்கிறேன். இப்போ வேலை செய்து நினைக்கிறேன். அல்லேலூயா. சீக்கிரமா ஒரு ஆம்ப் வாங்கலாம், ஜெபம் பண்ணிக்கோங்க. அல்லேலூயா. கர்த்தர் செய்வார். தெய்வ வார்த்தை தாங்க முக்கியம். வார்த்தை தான், தம்முடைய வார்த்தையை அனுப்பி விடுவிப்பாராம். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி கஷ்டத்தில் வந்திருப்பீங்க, சொல்ல முடியாத கஷ்டம், யாருக்கிட்ட சொல்கிறது? எங்ககிட்ட சொன்னால் மூஞ்சி காமிக்கிறாங்க, இதுக்கு வேறு வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ நினைக்கிறீங்களே, நீங்கள் சொல்ல வேண்டிய ஒருவர் இயேசு. இன்றைக்கி அதான் சொல்கிறார். நீங்கள் வீட்டில் போய் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க? முட்டியை போடுறீங்க. ரொம்ப நேரம் ஒரு 5 நிமிஷம் 2 கையை தூக்குங்க. ஆண்டவரே, இன்றைக்கு நீங்கள் எனக்கு வானத்தையும் பூமியும் படைச்சிருக்கீங்க, உங்கள் இடத்துல எனக்கு ஒத்தாசை வரணும்ப்பா. நான் என்ன சரண்டர் பண்ணுறேன். எதுக்காக? என் நிந்தல் நீங்கணும், என் அவமானம் நீங்கணும், என் பிரச்சனை நீங்கணும், என் போராட்டங்கள் நீங்கணும். எல்லாம் உம்மால் தான் முடியும். ஏன்னா அவர் தான் ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. எங்க அவர் நினச்சாருன்னா எல்லாம் ஒரு செகண்டில் மாறும், ஒரு செகண்டில் மாற்றுவார். ஒரே ஒரு அவர் பார்வைக்கு லேசான காரியம். ஆனால் நம்ம சரண்டர் ஆகணும். ஏசப்பா, நான் என்னை முற்றி ஒப்பு கொடுக்குறேன். ஒப்பு கொடுத்து நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிச்சு பாருங்கள், அவருடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொடுங்க. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர். சரி, அப்படியே வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து. என்ன வார்த்தையா? இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது. இது மாறுவது இல்லை என்கிறேன். எங்க அப்ப சொன்னாருங்க, மாறாதுங்க. அவரை நோக்கி நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்களை விடுவிப்பாரு, உனக்கு நீதி செய்வார். அங்க என்ன சொல்றாருன்னா, இப்படி முட்டி போட்டு இயேசுவேன்னு நீங்க அறிக்கை செஞ்சீங்கன்னா, கையை தூக்கி உனக்கு நீதி செய்கிறேன்றார். இந்த வார்த்தை மாறாது. அது யாராக இருந்தாலும், நம்மளாக இருந்தாலும் சரி, தேவனை அறியாத ஒரு புறஜாதியாக இருந்தாலும், அவங்க முட்டி போட்டு கையை தூக்கும் பொழுது உடனே கர்த்தர் அவனுக்காக இறங்குவார். ஏன்னா அவர் வார்த்தை என்றும் மாறாது. அல்லேலூயா. நீங்கள் எத்தனை வாட்டி கூப்பிட்டாலும் அவர் இறங்கிட்டே இருப்பார் உங்களுக்காக. சரிங்களா? அதனால் நல்ல தெய்வம் அவர். வேணும் நம்ம கூடயே இருந்துருவார். சரி, அடுத்த வசனம் வாசிங்க. இங்கே எல்லாரும் சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கினாங்க, வானத்தில் இருக்கிறவங்களாம். அதுக்கப்புறம் சில பேர் தேவனிடத்தில் மண்டியிட்டு சில உதவிகளை கேட்டாங்க. வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் அதோடைய 14ஆம் வசனம். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு. என்ன பண்ணானா? ஒரு மனுஷன் முதல்ல பார்த்து பரலோகத்தில் எல்லாம் முழங்கால் படிட்டு சாஷ்டாங்கம் வாங்கினாங்க. இப்போ ஒரு மனுஷன் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும். இப்போ இதுதான் பாயிண்ட். இப்படிதான் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இறங்குங்க நீங்க கேளுங்க. ஒருவேளை உங்கள் பிள்ளைக்கு தேவையாக இருந்தால் என் பிள்ளைக்கு இறங்குங்க, இல்லை உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் என் பிரச்சனைக்காக இறங்குங்க. முழங்கால் படிக்கிட்டு கேட்டால் கண்டிப்பாக செஞ்சுருக்காருங்க. செஞ்சாரா இல்லைங்களா? இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அவங்க பையன் ஒரே ஒரு பையன் அவருக்கு, அவன் சந்திர ரோகி. அமாவாசை வந்தா நிலை தடுமாறி தீயிலையும் தண்ணிலையும் பிசாசு கொல்ல பார்த்துச்சு. சின்ன வயசுலேருந்து நினச்சி பாருங்க, பிறந்தது ஒரு புள்ள, அது ஒழுங்கா இல்லைன்னா எப்படி இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சைக்கிள் ஷாப் வச்சுருக்கிறாரு, ஜிம்மெல்லாம் வச்சு நடத்தினார். எல்லாம் பிறந்தது ஒன்று, புத்தி சுவாதனை கம்மி. என்கிட்ட புலம்புறாரு, பிறந்தது ஒன்று, அதுவும் இப்படி கிடக்குது அப்படின்னாரு. அவருக்கு வேறு வழியில் புலம்புறதான். ஆனால் ஏசப்பாவின் இடத்துல சொல்யூஷன் இருக்குன்றத நமக்கு தெரியும். அல்லேலூயா. ஏன்னா அவர் யார் நமக்கு தெரியும். அப்படி சொன்னார். இந்த அப்பாவுக்கு அப்படி இருக்கும்போது முட்டி போட்டார், சுகத்தை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. சரி, இன்னொருத்தர் முட்டி போட்டார். நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். மார்க் 1:40. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். இப்போ இவன் என்ன பண்றான்? முட்டி போட்டு, உமக்கு சித்தம் இருந்தால் என்னை சுத்தமாக்குங்க. ஏன்னா அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு முழங்கால் படியிடுது. நீதி செய்வார். அந்த குஷ்டரோகி என்ன பண்ணாரு? அன்றைக்கெல்லாம் குஷ்டரோகி நீங்கள் சாப்பிடுங்க, தீட்டுன்னு ஓடிடுவாங்க. அவங்கள பாளையத்தை விட்டு துரத்தி தூரமாக வைப்பாங்க. புரிதல் இல்லைங்களா? அவன் ஊருக்குள்ளே வந்தாலே தீட்டுன்னு கத்தனவன்.
அப்படிப்பட்ட ஒரு நபரை இயேசு தொட்டு சுகமாக்கினார். பெரும்பாடுல ஸ்திரீ வந்தாங்களே, அதுவும் தீட்டு தான். ஆனால் ஏசப்பா கிட்ட வந்தா தீட்டு எல்லாம் போயிடும். ஆனால் கேட்க வேண்டிய ஒரு முறை இருக்குல்ல. இப்போ ஒரு அமைச்சர் இடத்துல போய் கேட்கணும், எப்படி கேட்போம்? ஒரு கமிஷன் இடத்துல போய் கேட்ட எப்படி கேட்போம்? ஒரு முதலமைச்சர் இடத்துல போய் கேட்ட அமைச்சர்கிட்ட முதலமைச்சர்கிட்ட எப்படி எப்படி கேட்பங்க? இப்படி தானே கேட்பீங்க. எதுக்கு? எதுக்குங்க அப்படி கேட்போம்? சில பேர்லாம் மனுலாம் எழுதி கொடுப்பாங்கள்ல, பார்த்துருக்கீங்களா? மனுலாம் கொடுக்குறாங்க. அவங்க வேணால் அந்த மனுவை வாங்கி ஓரம் வச்சுட்டு போவாங்க. எங்கள் அப்பா நீங்கள் கொடுத்த மனுவை அவங்க வேணால் மனு வாங்கி ஓரம் வைக்கலாங்க, மறந்து போகலாம், இல்லாட்டி கீழே இருக்கிறவங்க கிழிச்சியும் போட்டுருவான். ஆனால் நீங்கள் மனு கொடுக்குறது தேவன் இடத்துல, அவர் உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருக்க மாட்டார். அல்லேலூயா. லூக்கா 18 சொல்லிருக்காரு, நியாயம் செய்வார். ஒருவேளை அப்படி முன்ன பின்ன ஆகும், உன் மனு பத்திரமாக இருக்கும், அதுக்கு செய்வார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்போ அங்கே போய் இப்படி கேட்குறல, மனுஷங்கிட்டே அப்படி நான் தேவன் இடத்துல என்ன பண்ணோம்? அவங்களாவது வெளியே போய் சொல்லுவாங்க, என்கிட்ட இப்படி வந்தான் அப்படின்னு. நான் இயேசு ஒன்றுமே சொல்ல மாட்டார். நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை பற்றி அவதூறு சொல்ல மாட்டார். நீ இப்படி இருந்த, இப்படி வந்தான், அப்படி செஞ்சான், பைத்த மாதிரி பண்ணான், எதையுமே சொல்ல மாட்டார். தம் இடத்துல வருகிற ஒருவனையும் அவர் தள்ள மாட்டார், உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த குஷ்டரோகி வந்து முட்டி போட்டான், ஏசப்பா அவனுக்காக இறங்கினார் இல்லைங்களா? இப்போ வானத்தில் இருக்கிற தூதர்களும் பூலோகத்தோரும் இப்போ பூமியின் கீழானவர் வந்துடலாங்களா? சரி, ஏசப்பா கீழே போனாரா? மறித்து அவருக்கு மரணம் கிடையாது. ஜீவனை விட்டு அந்த ஆவி உள்ளே போச்சா? எங்கே போச்சு? கீழே போச்சு. வாசிங்க 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 பேதுரு 3:19. சீக்கிரம், நேரம் இல்லை. 1 பேதுரு 3:19. அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவியிலே காவல் ஆவிகளுக்கு பிரசங்கித்தாராம். அப்போ கீழே போய் என்ன பண்ணிருக்காரு? அவரை பார்த்தோன்னு என்ன பண்ணியிருக்கோம்? அவங்களுக்கு தெரியும் அவர் யாருன்னு. அன்றைக்கி எருசலேம் ஜனங்களுக்கு தெரியல, என்னை யாருன்னு சொல்கிறாங்க, அவங்க யார் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார்ல. பேய்க்கு நல்லா தெரியும் அவர் யாருன்னு. எல்லாம் முட்டி போட்டிருக்கோம். முட்டி போட்டு ஆவிகள் எல்லாம் என்ன பண்ணிருக்கோம்? வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பதாக முடங்கும். நாவுகள் யாவும் என்ன? நாவு என்ன பண்ணுமா? நாவு என்னங்க பண்ணும்? பரலோகத்துலேயும் அவங்களுக்கு ரட்சிப்பு வேணும், அவங்களுக்கு ஆகாரம் வேணும்ல. தூதர்கள் உணவு இருக்குல்ல, அங்கே வேணுமா? சாப்பாடு வேணும், அவர் தான் கொடுக்கணும். வீட்டில் பிள்ளைங்க வந்து அம்மா பசிக்குது சாப்பாடு போடணும்னா அம்மா தான் ரெடி பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி நமக்கு சாப்பாடை கொடுக்குறது அவர் தான். ஆமாண்ணா இல்லைங்களா? அம்மாமா இல்லைங்களா? இப்போ கீழே பாலத்தில் மாட்டிருக்குறாங்க, இது வந்து எப்படியாவது விடுதலை செய்யுங்க நம்ம கேட்டிருப்பாங்களா இல்லைங்களா? எஸ்ப்பா வந்திருக்குறீங்க, கொஞ்சம் விடுதலை பண்ணுங்க. ஏன்னா நீ உயிரோடு இருந்த பொண்ணுங்க அவ்வளோ சொன்னாங்களே, கேட்டியா? நோவா சொன்னார், மோசே சொன்னார், எவ்வளோ சொன்னாங்க, கேட்டியா நீ? எல்லாம் நம்ம உசுரோடு இருக்கிற வரைக்கும் தான் சான்ஸ், சரிங்களா? அதனால் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்குமா, அறிக்கை செய்யுமா, இயேசுவே. இப்போ என்ன பேசியிருப்பாங்க? இயேசு அப்படின்னா யாவேவின் ரட்சிப்பு, யாவேவின் ரட்சிப்பு, யாவே எங்களை ரட்சிங்க, இயேசுவே எங்களை ரட்சிங்கன்னு கேட்டிருப்பாங்க, சரிங்களா? ரட்சிங்க 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 அவங்களும் கேட்பாங்க, இங்கே நம்மளும் கேட்குறோம், கீழே அவங்களும் கேட்டிருப்பாங்க. அதை சொன்னார், எல்லாருடைய முழங்கால்களும் முன்பதாக முடங்கு, இயேசுவே. சரி, பிசாசு ஓடி இந்த அவரை வணங்கிச்சு தெரியுங்களே. லேகன் 6000 பிசாசாக இருந்தாலும் ஓடி வந்து அவர் அப்படி கரையில் ஹீரோ கரையை விட்டு இறங்கி அப்படி போகும்போது என்ட்ரி கொடுக்கும்போது என்ன ஆயிடுச்சு? லேகன் ஓடி எங்கே விழுந்தான்? மார்க் எழுது சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம் வாசிங்க. மார்க் 4:6. வெயில் ஏறின போதே
தீந்து போய் வேறில்லமையாய். மார்க் 4:6. சரி 5:6. அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டார். யாரு பணிந்து கொண்டு? யார் அது? லேகியம். ஏசப்பா பார்த்த உடனே உள்ள இருக்கிற 6000 பிசாசும் ஓடி வந்து முட்டி போடும். போடுமா இல்லைங்களா? போட்டுங்குது. என்ன பாதாளத்தில் அனுப்பாதீங்க, அவங்க ரொம்ப வேதனையாக கஷ்டமாக இருக்கும், அந்த பண்ணிக்குள்ளே அனுப்புங்க. ரெக்வஸ்ட் பாருங்கள், அதுக்கே ஒரு ரெக்வஸ்ட் தேவைப்படுதா? கட்டாதீங்க ஏசப்பா, கட்டிக்கிட்டு போட்டுறாதீங்க, நான் அப்படியே இருக்கிற கொஞ்ச நாள் என்ன பண்ணுறேன், அப்படி ஓலாத்திட்டு போகிறேன், அந்த பண்ணிக்குள்ளே அனுப்புங்க. அந்த பாருங்கள், அது புத்தி பார்த்தீங்களா? இவனை கூட்டின்னு போய் அடி 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 அடின்னு அடித்து அவனை காயப்படுத்தி, யார லேகனை அவன் அடிக்கல, உள்ள அது இருந்து அடித்து காயப்படுத்தி அதோட போச்சு. அது பண்ணிக்குள்ளே போய் பண்ணியை கொண்டு போட்டுச்சு. அது வேலையை பிசாசு திருடவும் கொல்லவும், ஒரே பாயிண்ட், கொல்றதுக்கு தான் வருவான், வேறு எதுக்கும் வரமாட்டான். அதனால் நமக்கு ஜீவனை கொடுப்பவர் இயேசு, நம்மை ரட்சிப்பவர் இயேசு. அவன் நிலைமை மாறிச்சு. ட்ரெஸ்ஸு போட்டு அவர் பார்த்து நாங்கள் உட்காந்துருந்தானா. ஆமே. அவன் பிசாசில் நடுங்கும். சரி, நாவுகள் யாவும் இயேசுவின் அறிக்கை செய்யும் சொல்லப்பட்டிருக்கு 2:11, பிலிப்பியர் 2:11. சரி, இப்போ ஏசப்பான்னு பேரை சொன்னால் என்ன தெரியுமா நடக்கும்? ஏசப்பான்னு பேரை சொன்னால் பயங்கரமான காரியங்கள் நடக்கும். நடந்ததை நம்ம சில சாட்சியை பார்த்துட்டு போயிடலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. சரி, இப்போ இங்கே நமக்கு தெரியும் அலங்கார வாசல்ல பாட்டெல்லாம் பாடுறோம். அலங்கார வாசலிலே முடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். அவர் நாமத்தில் நடப்பாங்களா? த நேம் அபவ் ஆல் நேம்ஸ். அவர் நாமத்தை சொன்னால் அவனை முடமாக்கின இல்லை முடக்குவாதெல்லாம் ஓடும். இவன் சாதாரண இல்லை, தாயின் வயிற்றில் பிறந்தப்பே இப்படி தான் சப்பானி. எப்படி 2ஆம் வசனம் இருக்கு, அவன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது அவன் எப்படி பிறந்தானா? டாக்டர் கிட்ட கேட்டேன்னு சொல்லுவாங்க, எங்க அவன் பிறந்தப்ப சப்பானிங்க, முடவங்க, அது ஒன்றும் செய்ய முடியாதுங்க, அவ்வளோதான், ஒன்றும் செய்ய முடியாது, இருக்கிறதுக்கு அப்படி இருங்க. இப்போ பெற்றோர்களும் அவங்களுடைய பெத்த பிள்ளை எங்கே கொண்டு விட்டாங்க? பிச்சை எடுக்க விட்டாங்க. பெற்றவங்க என்ன பண்ணாங்க? அலங்கார வாசல் எல்லாம் சார் பார்த்து தாங்க இது வீட்டில் இருக்கேன்னு சொல்லி எப்படி என்ன பண்ணாங்க? ஒரு வறுமை இருந்த குடும்பம் போல் இருக்கு. நம்ம பிள்ளைங்களை நம்ம கேட்க விடுவோமா? புரியுறதுக்காக, உங்களோட புரிதலுக்காக சொல்கிறேன். அப்போ இவனை கொண்டு போய் அந்த அலங்கார வாசலை விடுவாங்களாம். பேதுருவும் யோவானும் வரும்போது பார்க்குறாரு, நல்லா பயங்கரமாக இருக்காங்க ஆளுங்க, வெயிட்டாக போடுவாங்க. சில பேரும் பாருல, கரெக்டாக நல்லா ட்ரெஸ் போடணும் கிட்ட வந்து ஐயா அப்படின்னுவாங்க, கேட்பாங்க இல்லைங்களா? நல்லா ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸு போட்டுனுக்கு தெரியும் மேலே தான் ஷோ உள்ள. சில பேர்லாம் டிராஃபிக்கில் காரில் போய் கேட்பாங்க, காரில் போய் எல்லாம் கேட்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பார்த்துருப்பீங்க சிக்னல்லாம். சரி, இப்போ பேதுருவையும் யோவானையும் பார்த்து கேட்குறேங்க. அவன் சொல்கிறான், வெள்ளியும், அப்போ ஏன்டா நீ வந்தீங்க அவன் கேட்டிருப்பானா இல்லைங்களா? ஒரு கோயிலுக்கு வர, அது அலங்கார வாசல் வந்திருக்கிற, உன் தேவனாகிய சமூகத்துக்கு வரும்போது வெறும் கையாக வராத அப்படின்னு சொல்லியிருக்கிற, ஏன்டா வெறும் கையாக வந்திருக்கிற அப்படின்னு நான் கேட்டிருப்பாங்க இல்லைங்களா? எதுவும் கேட்கல, நல்லவன் போல் இருக்கு. இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி தூக்கி விட்ட உடனே அவன் குதிச்சான் பாருங்க, ஒரு குதி. அதுதான் ஏசப்பா நாமம். பார்க்குறவங்களாம் ஆச்சரியப்பட்டான். சர்வாங்க சுகத்தை கொடுத்து தான். அவன் எதுவுமே சொல்ல, நீங்கள் பார்க்குறீங்களா நான் ஒன்றும் செய்யல, அப்பா என் பலம் கிடையாது, இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடன்னு சொன்னேன். அவர் நாமத்தினால ஜெபிக்கும் பொழுது எல்லாம் சுத்தமாகும். அல்லேலூயா. அவர் நாமத்திற்கு என்ன இருக்குது? வல்லமை உண்டு. ஆமாம் இல்லைங்களா?
சரி, இன்னொரு சாட்சியை பார்த்துடலாம். இது வந்து மனுஷ சுகமானது. ஒருவேளை நம்ம வியாதியோட பலவீனத்தில் வந்தால் ஏசப்பா சுகமாக்குவாரா? அவர் நாமத்தில் கண்டிப்பாகவே சுகமாக்குவார். எத்தனையோ பேர் சுகமாக்கி இருக்கிறாரு, இன்றைக்கும் சுகமாகி கொண்டு கரண்ட் இன்னைக்கு கூட எத்தனையோ பேர் சுகமாகி கொண்டு தான் இருக்கிறாங்க. அது என்னுடைய பலன் அல்ல, மற்ற ஊழியக்காருடைய பலன் அல்ல, அது இயேசுவின் வல்லமை. அல்லேலூயா. சரி, அடுத்தது பிசாசு ஓடுமா? அவர் பேர் சொன்னா ஓடுமா? ஓடுமா? ஓடும். வாசிங்க அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனம். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன். புறப்படும்படி இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று. I command you in the name of Jesus. அந்த அசுத்தாவிக்கு பவுல் கமெண்ட் பண்றான், ஏய் போயிலியா இயேசுவின் நாமத்தினால போ, கட்டளை கொடுக்குறேன்னு அர்த்தம். தேவதூதரும் சற்று சிறியவங்கன்னு சொல்லியிருக்காங்களே, இன்னைக்கு தேவதூதர்களும் பெரியவனாக்கி வச்சிருக்காரு. இயேசுவின் நாமத்தை சொல்லி கமெண்ட் பண்ணா அது என்ன ஆகுதான்? என்ன ஆகுமா? எங்க வியாதி மட்டும் சுகமாகுங்க, பிசாசு ஓடுங்க தலைதெரிச்சு. அப்படிதான் இருக்காங்க. இயேசுவின் நாமத்தினால அவளை விட்டு கட்டளையிடுகிறேன் என்று சொன்னார். அந்த ஆவியுடனே சொன்னார். யார் கூட? ஆவியுடனே சொன்னான். அந்த அம்மாவா? அவர் திட்டினது அம்மாவையா? அது சில வார்த்தைலாம் பேசிருக்கு. சும்மா இருக்கிற சங்க ஊதிக்கு எடுத்தான் ஆண்டி. இவரு பாட்டுன்னு ஊழியம் பண்ணிட்டு போயிட்டு வந்திருக்காரு. ஒரு நாள்லாம் பரல, பின்னாடி போய் 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 ஏன் அவர் தெரியாதா இவர் இயேசுக்கு தான் ஊழியம் பண்ணுறாரு? அது பிசாசு சொல்லி நமக்கு தெரியணும். ஐ இயேசுவின் நாமத்தினால உங்கள் கட்டளை கொடுக்குறேன். உள்ள ஆவியை தெரிஞ்சிட்டேன். ஆவியை பகுத்தறிவது. பகுத்தறிவீங்களா நீங்கள்? ஆவியை பகுத்தறியணும். என்ன ஆவியில் என்ன சிந்தையில் பேசுகிறாங்க ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது ஒரு வரம், ஆவிகளை பகுத்தறிகிற வரம். இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னு என்ன ஆயிடுச்சான்? அந்த இம்மீடியட், அந்த நேரமே, தட் செகண்ட் நேரமே அது புறப்பட்டு போயிடுச்சான். எப்படி போச்சு? பவுலை பார்த்து போச்சா? பவுலை போச்சு. எங்க இன்னொரு இடத்துல பவுலு தெரியும், இயேசுவும் தெரியும், படவா நீ யாரு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவனை ட்ரெஸ்லாம் கிழிச்சு அவனை நல்லா அடித்து துரத்து விட்டுச்சு. ஆமாங்களா? இந்த அத்தாரிட்டி, தேவன் அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. சீஷர்களுக்கு எந்திரம் அதிகாரம் கொடுத்துருக்காரு. வியாதிகளை சுகமாக்கவும் பிசாசுகளுடைய வல்லமைகளை அழிக்கவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன்னு. அப்போ அந்த கொடுத்த அதிகாரம் சும்மா இல்லை. அவர் கொடுத்துருக்காருன்னா இயேசுவின் நாமத்தினால போ அப்படின்னா போகும். கீழெல்லாம் விழும், தப்புன்னு விழுந்துருவாங்க. அது நான் ஏன் பல்னா நான் ஒன்றும் இல்லைங்க, என் ஏசப்பா செஞ்சது. அல்லேலூயா. அப்போ இயேசுவின் நாமத்துக்கு என்ன இருக்குது? த நேம் அபவ் ஆல் த நேம்ஸ். அவர் நாமம் சொன்னால் வியாதி ஓடும், அவர் நாமம் சொன்னால் பிசாசு ஓடும். பேதுருவும் சொல்கிறார், என் பலனை கிடையாது, என் சுய பக்தியோ சுய சக்தியோ கிடையாது, அவர் தான். பவுல் சொல்கிறார், நான் இல்லை, ஏசப்பா தான். அப்போ மேலான நாமமா இல்லைங்களா? சரி, இன்றைக்கி நீங்கள் வீட்டில் போய் ட்ரை பண்ணுங்க. ஏசப்பா நீ என் வாழ்க்கையில் விடுதலை கொடுக்கணும். என் வீட்டில் சமாதானம் இல்லையா? சமாதானத்தை கொடுங்க. என் வீட்டில் வறுமையாக இருக்கா? வறுமையை போக்குங்க. ஏசப்பா நீங்கள் கேட்கணும். ஒவ்வொருத்தரும் வாயை திறந்து கேட்கணும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அவர் பாரபட்சம்லாம் பார்க்க மாட்டார். உங்கள் நாவு அறிக்கை செய்யணும், உங்கள் முழங்கால்கள் முடங்கணும். அப்போ தேவன் எடுத்து வருகிற நன்மையை பிசாசு தான் தடுக்க முடியாது. உனக்கு கொடுப்பதை பிசாசு எடுக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ எல்லா நாமத்திலும் என்ன நாமம்? யோவான் 14:13-14 சொல்லிட்டு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். செய்வாரா? செய்வீர்களா? கேட்டாங்களே ஒருத்தங்க. எப்போ கேட்டாங்க? 2016 கேட்டாங்க. செய்வீர்களா? செஞ்சாங்க. ஆனால் அவங்க இல்லை. இப்போ நான் கேட்குறவங்கள, செய்வீர்களா? என்ன செய்யணும்னு கேட்பீங்க. உடனே நீங்கள் வீட்டில் போங்க, முழங்கால மடக்குங்க,
2 கையை தூக்குங்க. வாயினால் தனி ஜெபத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குங்க. தன் அறையை பூட்டி அந்த ரங்கத்தில் ஜெபிக்கிறவனுக்கு பிதா வெளியரங்கமாய் பதில் கொடுப்பாராம். வீட்டுக்கு போங்க, இன்றைக்கி ஒரு 5 நிமிஷம், ரொம்ப கூட தெரியல, 5 நிமிஷம் உங்கள் வாயில் ஜெபமே வரலோட பரவாயில்ல, இயேசுவே 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 இயேசுவே, அவ்வளோதான். அதை மட்டும் சொல்லுங்கள். எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை சொல்லுங்கள், அவர் உங்களை விடுவிப்பார். இன்றைக்கி அந்த நாமத்தின் வல்லமை புரிஞ்சுங்களா? அவர் நாமம் சொன்னால் என்னாச்சு? வியாதி போச்சு. அவர் நாமத்தை சொன்னால் பிசாசு ஓடிச்சு. இது 2 தாங்க மனுஷனை நெருக்குறது. ஒன்று வியாதி, இன்னொன்று பிரச்சனை, பிசாசு கொண்ட பிரச்சனை. இந்த 2 தான் மனுஷன் நெருக்கிறது. அப்போ இந்த 2க்கும் தீர்வு இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. நிறைய சர்ச்செல்லாம் போட்டிருப்பாங்க, த நேம் அபவ் தி ஆல் தி நேம்ஸ் ஜீசஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுதான் அந்த நாமத்தின் வல்லமை. அவர் பாரபட்சம்லாம் பார்க்க மாட்டார். இன்றைக்கி நீங்கள் வீட்டில் போய் செபிங்க, முழங்கால் படியிடுங்க, அனைதினமும் செபிங்க. காலை எழுந்த உடனே நீல் டவுன் பண்ணுங்க, கையை தூக்குங்க. அந்த நாள் முழுவதுமாக கர்த்தர் உங்களை காப்பார். சாயந்தரம் வீட்டுக்கு நைட்டு வாங்க. சாயந்தரம் கூட நீங்கள் டயர்டாக இருப்பீங்க. நைட்டு சாப்பிட்டு கிஃப்ட் எல்லாத்தையும் பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் முட்டி போட்டு 2 கையை தூக்கி சரண்டர் பண்ணி உப்பு கொடுத்து ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் இயேசுவின் நாமம் இருக்கணும். அவரை சொல்லிகிட்டே இருக்கணும். வானோர் பூதலத்தோர் பூமி இங்கே எல்லாரும் முழங்காலும் முடங்கும், இயேசுவே தேவன், இயேசுவே தேவன், இயேசுவே தேவன், இயேசுவே கர்த்தர் அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஏன்னா நீங்கள் கூப்பிடுவர் பெரியவர். சொல்லுங்கள், பெரியவர். சாலமோனிலும் யோனாவிலும் ஆபிரகாமிலும் யாக்கோபிலும் சொல்லுங்கள் பெரியவர். ஹல்லேலூயா. தேவாலயத்திலும் பெரியவர். பெரியவரை கூப்பிடுங்க, பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.